வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும். என்னன்னு சொன்னா, ஏன் சிரிக்கிறேன்னு எடுத்த வச்சுக்கண்டு யோசிப்பீங்கள். டாக்டரோட வீடியோ ஒன்று போட்டிருந்தவர். இப்போ அந்த வீடியோ பார்த்து நான் அந்த டிக்டாக்ல எப்படி மனநோய் ஆக்குறேன்னு சொல்லி, அப்போ அதான் பார்த்துட்டு இன்னொரு டிக்டாக்கை சும்மா தட்டி பார்த்தேன். அப்போ நான் சிரிப்பு வந்துட்டு, நான் யாரையும் அவமானப்படுத்தோ அல்லது விஷயோ விரும்பல. உண்மையாகவே பாதிக்கப்பட்டாங்களுக்கு தான் அதில் வேதனை தெரியும். அப்போ ஒருத்தட்ட வீடியோ பார்த்த உடனே எனக்கு சரியான சிரிப்பாக போயிட்டு, அப்போ அதை என்ன செய்கிறது, ஒரு இந்த சிரிப்போட நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண வந்த விஷயம் வந்து உண்மையாகவே ஒரு கவலையான ஒரு விஷயம்தான். என்னன்னு சொன்னால், சரியான கவலையாக இருந்தது. நேற்று இந்த விஷயத்தை பார்த்ததுலேருந்து, இந்த நியூஸை பார்த்ததுலேருந்து உண்மையாக சரி பயங்கரமான ஒரு கவலையாகவும் வேதனையாகவும் இருந்தது. என்னென்னு சொன்னால், எங்களோட சமூகம் எப்படியான ஒரு விஷயத்துக்குள்ளே போய்கொண்டிருக்குன்னு பார்க்க எப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கையும் அறியாமைக்குள்ளையும், அதாவது அறியாமைன்றது வந்து எப்படின்னு சொன்னால், நான் ஒரு தமிழ் புலவர் இல்லை, ஆனால் அறியாமைன்றது வந்து எப்படி நடக்கும்னு சொன்னால், காலம் இப்போ காலத்துக்கு காலம் வந்து இப்போ ஒரு உண்மை வந்து அப்படியே அழிஞ்சு கொண்டு போகுமா, அழிஞ்சு கொண்டு போகும். இப்போ உண்மை இது இது இப்போ உதாரணமாக இது வந்து ஒரு தடி என்று சொன்னால், இது ஒரு மரத்தில் இருக்கிற தடி, சரியா, உக்கின விழுந்த தடி நினைக்கிறேன். இந்த தடியை நாங்கள் எங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொண்டிருப்பார், இல்லை இது வந்து இரும்பு கம்பி இரும்பு கம்பி இரும்பு கம்பி என்று சொல்லி 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 கடைசியாக நாங்கள் எல்லாருமே சொல்ல வலிக்கிடுவோம் இது இரும்பு கம்பி என்று. விளங்குதா? இது வந்து உண்மையாகவே இரும்பு கம்பி தானே. ஆனால் இது உண்மையாகவே தடிதான். ஆனால் பயங்கர வைரமாக இருக்குது, தடிதான் உண்மையாகவே. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம்டா, இல்லை இல்லை இது வந்து ஒரு இரும்பு கம்பி என்று சொல்லி சொல்லுவோம். சொல்கிறது வந்து அறியாமல் அப்படி என்னன்னு சொன்னால், உண்மை வந்து மழுங்கடிக்கப்பட்டு கொண்டு போகும். அது வந்து அப்படியே அறியாமையாக மாறிக்கொண்டு போய் அந்த அறிவே இல்லாமல் போயிடும். இல்லை அது வந்து தடி என்ற அறிவே இல்லாமல் போய் அது கம்பி கம்பி என்று கத்த வலிக்கிடுவோம். அதான் உண்மை. என்னன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் பாதுகாப்புக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி வந்து போலீஸாரால் கையகப்படுத்தப்பட்ட அந்த துப்பாக்கியை வந்து போலீஸார் வந்து நீதிமன்றத்தில் அதை வாங்கிட்டு இப்போ அவருக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் இதில் முக்கியமான நியூஸ் என்னென்னா, எனக்கு சரியான உண்மையிலே ஒரு மனவேதனையாக இருந்தது. அப்படின்னு சொன்னால், இப்போ வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனை நான் ஆதரிக்கிறேன்ன்றதுக்காகவோ இல்லை அவரில் பாசம் வச்சிருக்கிறோம், டாக்டரில் பாசமாக இருக்கிறோம்ன்றதுக்காகவோ இல்லை, ஒரு நீதி என்றது வந்து எந்த அளவுக்கு செத்து போய் கிடக்குங்கிற நாட்டில் என்ற ஒரு விஷயத்தை தான் நான் யோசித்தேன். நான் எப்படின்னு சொன்னால், ஒரு மக்கள் பிரதிநிதி, அதாவது அதை விட இன்னும் விவரமாக சொல்லணும்னு சொன்னால், 15-20 வருஷம் அரசியல் செய்யக்க வந்து 2 மாதத்துக்குள்ளே, அதுவும் ஜெயிலால் வந்து ஒரு கிழமை மில்லி நினைக்கிறேன், 3 நாளோ 2 நாள் நினைக்கிறேன், 2 நாளில் ஜெயிலுக்குள்ளே இருந்து வெளியே வந்து வேட்புமனு தாக்கல் செய்து அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அதில் பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகி, அதுவும் அந்த அதிகுடைய விருப்பு வாக்குகளால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியை இந்த என்பிபி அரசாங்கம் உண்மையாகவே எனக்கு வந்து இந்த கேவலமாக கதைக்க விரும்புகிறேன். கேவலமாக கதைக்க தெரியாண்டு இல்லை, நல்லா கதைக்க தெரியும். ஆனால் நான் வந்து ஒரு சமூகத்தில் சில விஷயங்களை நாங்கள் வெளியில் சொல்லிக்க அது வந்து மற்றாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன்னா, மற்றது வந்து அவ்வளவுக்கு கோவப்பட்டு கதைக்கிற அளவுக்கு நான் உண்மையாகவே ஒன்றும் இலக்கையில் நாங்கள் வந்து ஏனெண்டா நான் உண்மையாக டாக்டரை ஃபாலோ பண்ணுறதால நான் எப்படி யோசிக்கிறேன்னாண்டா, யதார்த்தத்தையும் உண்மையையும் கதைக்கணும்னு யோசிக்கிறேன்னா, நான் வந்து ஒன்றையும் இலக்கிறேன். நான் வந்து என்னென்னா, எனக்கு 37 வயசு 36 வயசு. இப்போ இந்த நான் ஒரு விஷயத்தை சொல்ல வரேன், 36 வயசு. ஆனால் நான் இயக்கத்தில் இருந்த நானுண்டோ அல்லது 28 வயசு
28 வயசு படியங்களெல்லாம் சண்டையில் நின்று சொல்கிறாங்க. அப்போ நான் அந்த கணக்கு வழக்கு ஒரு கூட்டி பார்த்தேன். இப்போ நான் ஓயல் படிக்கே சண்டையெல்லாம் முடிஞ்சு கொண்டு வந்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வெளியேறிட்டாங்க. அப்போ 28 வயசுல என்னண்டு சண்டைக்கு போனவங்கன்னு யோசிச்சு பார்த்தா அதுவும் யாழ்ப்பாணத்தில் அந்த நேரம் இருந்தாக்கள் எல்லாம் இப்போ சொல்கிறாங்க நாங்கள் அந்த படியணிலேருந்து இந்த படியணிலேருந்து நாங்கள் சரி அது அவங்களோட ஒரு ஆசையாக கனவாக கூட இருக்கலாம். அதை இப்போ எங்களோட சீமான அண்ணன் அந்த ஜூகத்தில் கதைக்கிற மாதிரி கதைக்கிறாங்க போல அது வேறு பிரச்சனை. ஒரு சிலர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சில நேரம் அப்படியே போனாங்களோ தெரியாது சின்னதுலேயே. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குற தொல்லைகள், அதாவது தொல்லைகள் எவ்வளவு தொல்லையை கொடுக்குதுன்னு நினைக்க உண்மையாகவே சரியான ஒரு மனவேதனையாகவும் கவலையாகவும் இருந்தது. அப்படின்னு சொன்னால் காலையிலே இந்த வீடியோ போட உண்மையாகவே நான் யோசிக்க மனவேதனையாக கிடந்தேன். நான் ஆறுதலாக போய் வீட்டை போயிட்டு நான் இப்போ நடக்க வந்து நான் வீட்டை போயிட்டு ஆறுதலாக போடுவோம்னு தான் யோசிச்சேன். நான் இப்போ இடையில இருந்து இதை போடுவோம்னு யோசித்தேன். என்னென்னு சொன்னால் அந்தளவுக்கு மனசுக்கு ஒரு கவலையாக இருந்தேன். நேற்று சில செய்திகளையும் பார்த்துட்டு ஒரு டாக்டரோட ஒரு மெசேஜ் அனுப்பினான் டாக்டருக்கு. அதுக்கு அவர் ஒரு ரிப்ளை பண்ணிக்க அந்த ரிப்ளையை பார்க்க உண்மையாகவே நான் அந்த நேரமே மனமுடைஞ்சு போயிட்டேன். என்னென்னு சொன்னால் ஒரு மக்கள் பிரதிநிதியை மக்களால் தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்காக போராடுற ஒரு மக்கள் பிரதிநிதியை இந்த அரசாங்கம் எப்படி பார்க்குதுன்றதையும் இனியிலண்ட மக்களை சீரழித்து மக்களை கொலை செய்து மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளை செய்து மக்களை நாசமாக்கி கிளிநொச்சி இந்த வன்னி மாவட்டத்துக்குள்ளே எல்லாம் எவ்வளவோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு கதைக்கு சொல்ல போனால் உண்மையிலே சொல்ல போனால் ஒரு புனிதமான ஒரு பூமியாக அந்த பிரதேசங்களை வச்சிருந்த தேசிய தலைவர்கிட்ட கனவுகளை துளைச்சு நான் முதலும் ஒரு வீடியோவில் பதிவு செய்திருக்கிறேன். ஒரு கல்லுக்கோப்பரேஷனை கூட எவ்வளவு நீட்டாகவும் கட்டுக்கோப்பாகவும் எவ்வளவு சட்டத்திட்டங்களோட நடத்தின அந்த ஒரு கட்டமைப்பு இருந்த இடத்துக்குள்ள கொண்டு போய் இனியிலேண்ட மோசமான நாசமான வேலைகளை செய்கிற ஆட்களையும் மக்களுக்காக போராடி இது பகை வரும், இதை பற்றி கதைச்சா எல்லாரும் என்னை எதிர்ப்பாங்க, இதை பற்றி கதைச்சா என்னை சுடுவாங்க, இதை பற்றி கதைச்சா என்ன துரோகிண்டுவாங்க, இதை பற்றி கதைச்சா என்ன பைத்தியக்காரன்ண்டுவாங்க, இதை பற்றி கதைச்சா என்ன தமிழினத்தின் துரோகி என்று சொல்லுவாங்க என்று எல்லாம் தெரிஞ்சும் இல்லை இதை கதைச்சாதான் மக்களை எங்கட தமிழ் மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இதை உண்மையை உடைச்சாதான் தமிழ் மக்களுக்கு விஷயத்தை புரிய வச்சு அவன் வாழ்வாதாரத்தையும் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டையும் பற்றி யோசிக்கலாம்னு சொல்லி நினைச்சு தனக்கு என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, இதை கதைச்சே ஆகணும், இதை மக்களுக்கு சொல்லியே ஆகணும்னு சொல்லி சனத்துக்காக இன்றைக்கு வரைக்கும் என்னதான் கோபம் வந்தாலும் என்னதான் மனம் சோர்வு வந்தாலும் எவ்வளவுதான் இவங்கள் போட்டு அடித்தாலும் செருப்பு மாலையை போட்ட என்ன பேப்பர் மாலையை போட்ட என்ன என்னத்தை போட்ட என்ன இல்லை நான் இறங்கின விஷயத்த நடத்திய முடிக்கணும்னு நிற்கிற ஒரு மக்களோட பிரதிநிதிக்கும் இந்த கல்லருக்கும் அரசாங்கம் இந்த என்பிபி அரசாங்கம் ஊழலை ஒழிக்க போகிறோம் என்று கிழிச்சு கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் கொடுக்குற மரியாதையும் கௌரவத்தையும் பார்க்க உண்மையாகவே மனவேதனையாக இருந்தது. நேற்று ஒரு செய்தி ஒன்றை பார்த்துட்டு நான் என்ன செய்தேன் சொன்னால் அந்த செய்தி உண்மையாக பொய்யான்னு பார்க்குறதுக்காக சில அறிஞ்சு கொள்றதுக்கு விரும்பினான். இப்போ இந்த என்பிபி அரசாங்கம் என்ன செய்திருக்கேன்டா சிறப்பு பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பை கொண்டு வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்கு. இப்போ நீங்கள் கேட்டால் சிரிப்பீங்கள், அது யாருக்கு கொடுத்துருக்கேன்டா டப்பண்டு சிறப்பு பாதுகாப்புண்டு அந்த நியூஸை பார்க்க நான் நினச்சேன் நான் உண்மையாக டாக்டருக்கு வாங்க கட்டாயம் கொடுத்துருப்பாங்களேன்ட்டு. அது ஒரு வெறும் கனவாக தான் இருந்தது. அந்த நியூஸை உள்ளே போய் பார்க்க அதில் யாருக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்டா டக்ளஸ் தேவானந்தா. சரி டக்ளஸ் தேவானந்தாக்கு சிறப்பு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். சரி ஏதோ அமைச்சராக இருந்த நேரம் அவருக்கு யாரப்பா எதிரி வர போகிறாங்க, அவரை யார் எதிர்க்க போகிறாங்களோ அவர்கிட்ட உயிருக்கு என்ன பிரச்சனை இப்போ சிறப்பு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டக்ளஸ் தேவானந்தா சரி ஒரு
கடந்த காலங்களில் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயற்பட்ட ஒரு ஆள், தமிழினத்தின் துரோகியாக இருந்தவர் இப்பவும் இருக்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. துரோகமான நிறைய வேலைகளை செய்திருக்கிறார். சரி, அவருக்கு இந்த சிறப்பு பாதுகாப்பை கொடுக்குறாங்களேன்னு பார்த்தா செல்வம் அடைக்கலநாதன் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 150 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த 150 பேருக்குள்ளேயும் டாக்டர் அர்ச்சுனா இல்லைன்றது தான் உண்மையாகவே எனக்கு சரியான வேதனையாக இருந்தேன். நீங்கள் டாக்டரை ஆதரவாளர்களாக இருங்கோ, டாக்டரை எதிர்க்கிற ஆக்களாக இருங்கோ, டாக்டரை பிடிக்காத ஆக்களாக இருங்கோ, ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்கோ. இந்த அரசாங்கம் எவ்வளவு கேவலமான வேலையை தன் அரசியலை செய்கிறதுக்காக செய்துன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். உண்மையாக சரியான ஒரு மனவேதனையாக இருந்தேன். நான் இவ்வளவுக்கு கவலைப்பட்டேன். இப்போ டாக்டர் ஜெயிலுக்கு போயிருக்க கூட சரியாக கவலைப்பட்டு ஃபீல் பண்ணியிருக்கிறேன், என்னடா இப்படி நடந்துட்டேன்ண்டு. ஆனால் இந்த அரசாங்கத்தின் திட்டமிட்ட சதிகளை யோசிக்க உண்மையாகவே சரியான மனவேதனையாக இருக்குது. சில நேரம் நான் யோசிக்கிறேன், நான் டாக்டர் ஏன் இன்னும் இந்த அரசியலில் நிற்கிறார்? உண்மையாகவே அவரை டாக்டராக எம்பியாக பார்க்குறத விட நான் அடிக்கடி என் மனசில் ஒரு சகோதரம், ஒரு அண்ணாவாக தான் நான் யோசிக்கிறேன். நான் உண்மையாகவே இப்படி ஏன் நிற்கிறார்? இவ்வளவு கதைச்சு இவ்வளவு செய்து கண்ட குடிகாரர், வெறிகாரர், ஒரு நிதானம் இல்லாதவன் எல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு இவர் அரசியல் செய்யணும்னு யோசிக்கிறேன் நான். ஆனால் அது அவர் தன் கொள்கையிலையும் தன் முயற்சியிலையும் தான் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாருன்னு சொன்னால் அதை நான் இல்லை யாரும் மாற்றலாகன்றது எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு விளங்கிட்டு. அதால் நான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் போனதில்லை. அந்தளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்லை, அந்தளவுக்கு தகுதியான ஆளும் இல்லை. ஆனால் இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த அரசாங்கம் டக்ளஸ் தேவானந்தா, செல்வம் அடைக்கலநாதனுக்கு எல்லாம் இது கொடுத்துருக்கு. சரி, அவையெல்லாம் ஒரு வழக்கோட ஏதோ சம்மந்தப்பட்டு. ஆனால் இன்னொரு பெம்பல் என்னன்னு சொன்னால், எங்களோட நாட்டாமை கிளிநொச்சியின் நாட்டாமைக்கும் சிறப்பு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. இப்போ இந்த கேள்வி என்னண்டா, ஆரை எதிர்த்ததாலே இவங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு? யோசிச்சு பாருங்க. அரச ஊழியர்களை யாழ்ப்பாண கூட்டத்தில் அரச ஊழியர்களை இப்படி கேள்வி கேட்கறதால நான் வெளிநடப்பு செய்கிறேன், எனக்கு விருப்பமில்லை. அரச ஊழியர்களை நாங்கள் கேள்வி கேட்கக்கூடாது, அவைகளை நாங்கள் மனவேதனைப்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன இந்த பச்சை கள்ள துரோகிகளுக்கு இந்த ஊழல் ஒழிக்க வந்த என்பிபி அரசாங்கம், நல்லா பாரு, நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த ஊழலை ஒழிக்க வந்த என்பிபி அரசாங்கம் சிறப்பு பாதுகாப்பு கொடுக்குது. ஆனால் கல்லறை பாதுகாக்கிறது, கமக்கார் அமைப்புன்ற பேரில் அதுக்குள்ள ஊழலை செய்கிறது, என்ன அந்த ஊழலை செய்ததை பாதுகாக்கிறதுக்கு உருவப்பொம்மை எரிக்கிறதுக்கு ஒரு கைப்பிள்ளையில் வச்சிருக்கிறது, மண் கடத்தல்காரரை வச்சிருக்கிறது, மண் கடத்தல்காரரை வச்சு அவைகளை பினாமியலாக வச்சு வேலை செய்கிறது. இப்படிப்பட்ட எல்லா கீழ்த்தரமான வேலை செய்கிற கள்ளருக்கும் சிறப்பு பாதுகாப்பை இந்த என்பிபி அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் வைத்தியசாலைக்குள்ள இப்படி ஊழல் நடக்குதுன்னு சொல்லி தன்னுடைய வேலையை இழந்து, தன் தொழிலை இழந்து, கனவுகளை இழந்து இன்றைக்கும் மக்களுக்காக ரோட்டில் நிற்கிற ஒரு ஆளின்ற கொடுத்த துவக்கையும் பறித்து வச்சிருக்குது இந்த என்பிபி அரசாங்கம். இந்த என்பிபி அரசாங்கம் இப்போ டாக்டர் ரேங்க் கதைக்கலாம், சில விஷயங்களை நாங்கள் கதைக்கலாம். ஏனெண்டா சில விஷயங்களை அவர் சட்டத்துக்குள்ள நீதிமன்றங்களை அவமதித்து கதைக்கலாது. உண்மையாகவே இலங்கையில் இருக்கிற நீதிமன்றங்களில் முக்காவாசி இனி இல்லைன்ற கேவலமான செயற்பாட்டை தான் செய்யுது. நீதிமன்றத்தில் நீதியும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. சரியா? எனக்கு நான் இதை வெளிப்படையாக கதைக்கிறேன். என்னன்னு சொன்னால், நீதிமன்றத்தில் நீதியும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை. அங்கே கோவிக்க வேண்டாம் இப்படி கதைக்கிறதுக்கு. என்னென்னு சொன்னால், ஒரு மக்களோட பிரதிநிதிக்கு இவ்வளவு விமர்சனங்கள், இவ்வளவு வழக்குகள், இவ்வளவு போராட்டங்கள் அந்த நீதிபதிக்கே தெரியும். உண்மையாகவே நீதிபதிக்கே தெரியும் இவருக்கு பாதுகாப்புன்றது தேவை. ஒரு அத்துமீறி ஒரு காணிக்குள்ளே போயிட்டு எந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு எனக்கே சண்டித்தனம் காட்டினா நான் விட்டுட்டு இருப்பேன். பொம்பளைண்டெல்லாம் பார்த்து காலை தூக்கி சிவரோட அடிச்சிருப்பேன். உண்மையாகவே டென்ஷன் ஆகி கதைக்க விரும்பல, அப்படி கதைக்கக்கூடாதுன்னு கனகாலமாக முடிவெடுத்தாச்சு. அப்போ பிள்ளைகளும் இருக்குத்தானே, நாங்களும் ஒரு இதாக மெச்சுவர்ட் ஆகணுமென்றதால சில விஷயங்களை விட்டாச்சு.
எங்களோட வாழ்க்கையில் எப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துருக்குது. பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி இப்படி எல்லாம் சிலர் இருக்கிறோம் இருந்திருக்கிறோம். சொல்கிறேன் நான் என்னென்னு சொன்னால், ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு நீங்களே துவக்க கொடுத்து போட்டு அந்த துவக்க பறிக்கிறதுக்கு திட்டமிட்ட ரீதியில் இபிடிபியோடையும் அந்த அவங்களோட இவங்களோடையும் முழு ஊழலையும் செய்கிறது வந்து இந்த என்பிபி அரசாங்கம். இந்த என்பிபி அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னு சொன்னால், 22 பாரை கொண்டு வந்து சமூகத்தை சீரழித்தவனுக்கு பாரை பார்க்குறதுக்கு சிறப்பு பாதுகாப்பு, பராமரிக்கிறதுக்கு மண்ணை கடத்துறதுக்கு சிறப்பு பாதுகாப்பு, உயிர்களை கொண்டு குவிச்சவைக்கு சிறப்பு பாதுகாப்பு. இதே இந்த மக்களுக்காக போராடி வைத்தியசாலையில் களவு செய்கிறாங்க, டாக்டர் மேல் ஒழுங்காக நிற்கிறேல, அரசு உத்தியோகத்தர் ஒழுங்காக வேலை செய்கிறேல, ஏன் நீங்கள் இந்த வேலையை செய்யலை என்று கேள்வி கேட்டு மக்களுக்காக பகைகளை சம்பாதிச்சப்போ டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் வந்து எங்கே போய் இல்லை எனக்கு இதுதான் பிரச்சனை, எனக்கான பிரச்சனைன்ட்டு எங்கேயுமே அவர் பகையை தேடையில்லை. உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் இந்த 170 பேர் உண்மையாகவே நான் சில விஷயங்களை வெளிப்படையாக கதைக்க விரும்புகிறேன். என்னென்னா, எங்களோட சமூகத்தை மாதிரி ஒரு நன்றி கட்ட சமூகத்தை நான் பார்க்கல. உண்மையாக என்னன்னு சொன்னால், ஒரு வெள்ளைக்காரன் இதால் நாங்கள் நடந்து போகிறோம்னு சொன்னால் அவன் வார பாதையில் அவன் நேராக வந்து கொண்டிருக்கான். நாங்கள் கொஞ்சம் சைட்டாக விலகி போனாலே மெஸ்ஸின்னு தேங்க்ஸ்ன்னு சொல்லி போட்டு போவான், நன்றின்னு சொல்லி போட்டு போவான். அதை பெரிய ஒரு விஷயமா ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்லிட்டு போவான். ஆனால் ஒருத்தர் போய் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வைத்தியசாலைக்குள்ளே போய் ஏன் இந்த 170 பேரை சம்பளம் இல்லாமல் ஒரு ஒழுங்கான அப்பாயின்மெண்ட் இல்லாமல் வேலை செய்விக்கிறீங்களேன்னு கேட்டு சண்டை பிடிச்சி இன்றைக்கு அந்த வைத்தியசாலைக்குள்ளேயே போகலாது, போனால் வழக்கு. அப்படி செய்த ஒருத்தருக்கு ஒரு அரசு உத்தியோகத்தர் வந்து ஒரு பொது வழியில் அந்த 170 பேர் பாதிக்கப்பட்ட ஆக்கள் ஒருத்தர் வந்து பொது வழியில் வந்து டாக்டர் இப்படி செய்தது எங்களுக்கு பெரிய ஒரு இதாக இருக்குது, உண்மையாகவே டாக்டரை பாராட்டணும், ஏதாவது ஒரு வார்த்தை எங்கேயாவது சொல்லியிருக்கிறீங்களா? சரி, உங்களோட சமூக வலைத்தளங்கள்லையாவது சொல்லியிருக்கிறீங்களா? நீங்கள் விமர்சிங்க, வேறு பக்கங்களால் வேற விமர்சிங்க, அது வேறு பிரச்சனை. அது எங்களோட சமூகம் அப்படி பழக்கப்பட்டுடுது, அது வேறு பிரச்சனை. இப்போ என்பிபி அரசாங்கம் வந்தால் போராடினது இந்த பிரச்சனையை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தது யார்? டாக்டர். ஆனால் அந்த பிரச்சனை அவற்றை ப்ரெஷரால் அங்கே பாராளுமன்றத்துக்கெல்லாம் கூட்டி கொண்டு போய் பிரச்சனைப்பட்டு அங்கே கடிதங்களை கொடுத்து அங்கே கேள்விகளை எழுப்பி எல்லாத்தையும் செய்து இந்த பிரச்சனையை ஒரு நேஷனல் இஷ்யூ ஆக்கினதுக்கு பிறகு என்பிபி அரசாங்கம் வந்து அது வேலை கொடுக்குதான். கொடுத்தோன்னாவைக்கு மாலையையும் போட்டு இந்த கத்தரி தோட்டத்தை 3 வெரலிகளையும் கூப்பிட்டு ஏதோ ஹீரோக்களாக காட்டுறது தான் இந்த சமூகம். நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த பாதுகாப்பாக யாருக்கு தேவைன்றதை இந்த வீடியோ பார்க்குற மக்கள் தீர்மானித்து கொள்ளுங்க. பாதுகாப்பு கள்ளனுக்கும் சமூகத்தை சீரழிக்கிறவனுக்கும் மக்களை கொன்று குமிச்சவனுக்கும் கஞ்சா கடத்துறவனுக்கும் போத வியாபாரிக்கும் பாதுகாப்பை கொடுக்கணுமா, அல்லது உண்மையாகவே மக்களுக்காக போராடி இப்போ எவ்வளவு எதிர்ப்புகளை டாக்டர் சம்பாதிச்சு வச்சுக்காரன்னு பாருங்க. வைத்தியசாலையில் இந்த பொதுமக்களுக்காக நின்றதால் 170% கள்ள டாக்டர் மேர் எதிர்ப்பு. அப்போ அந்த 70% கள்ள டாக்டர் மேற்ற குடும்பங்களும் எதிர்ப்பு. அந்த 70 கள்ள டாக்டர் மேர் இந்த ஊழல்வாதிகளின் நண்பர்களும் எதிர்ப்பு. அப்போ அதிலே 1000-1500க்கு மேலே எதிராளிகள் வந்துட்டாங்க. சரியோ? வைத்தியசாலை அரசு திணைக்களங்களில் கேள்வி கேட்க ஒரு அரசு அதிகாரின் மனசியை எதிர்ப்பா, அல்லது மனசியை கேள்வி கேட்டால் புருஷன் எதிர்ப்பார், புருஷனை கேள்வி கேட்டால் தம்பியார் எதிர்ப்பான், சகோதரம் எதிர்க்கும். அப்படி ஒரு போலீஸ் திணைக்கள அதிகாரியை கேள்வி கேட்டால் அதில் இருக்கிற அவங்கள சார்ந்த எல்லாரும் எதிர்ப்பாங்க. ஒரு ஆமியை போய் கேள்வி கேட்டால் நீ அங்கே விவசாயம் செய்து கொண்டே நீங்கள் பச்சை போய் சொல்கிறான்னு கேள்வி கேட்டால் அவன் எப்போ சுடுவான்னு தெரியாது. சரியா? ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுமென்று நான் விரும்புகிறேன். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு என்ன டாக்டர் என்ன தனக்கு வாழைத்தோட்டம் செய்கிறதுக்கா காணி கேட்டவர்? இந்த ஆமிக்காரன் விவசாயம் செய்தால் என்ன நடக்குன்னு சொல்லுங்க. ஆபம் எங்கட விவசாயிகள் பொருளாதாரம் பாதிக்கப்படும். இதுக்காக கேள்வி கேட்டு இப்படி எல்லா இடமுமே மக்களுக்காக குரலை கொடுத்து 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 2 டிஷர்ட் தந்துட்டு போனவர் அந்த டிஷர்ட்டை பார்க்கலாம். இன்னொரு விஷயமும் இருக்குது, அது பிறகு சொல்கிறேன்.
2 டிஷர்ட் தந்துட்டு போனவர் அந்த டிஷர்ட்டை பார்க்க எல்லாம் எடுத்து பார்ப்பேன். அதை போடுறதுக்கு நான் தகுதியான ஆளா இல்லையான்னு தெரியாத ஆளை நான் அதை போடுறேன், நான் அதை வச்சிருக்கிறேன். சில நேரம் யோசிக்கிறேன்னா இந்த யூடியூப்பை சேர்க்க அந்த டிஷர்ட் ஒருக்கா போடணுமெண்டு இல்லை, அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதை போட்டு கொண்டு தெரியாது. அதில் பார்த்து நான் இந்த டிஷர்ட்டில் எழுதியிருக்கு, எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மருத்துவனின் கால்கள் குரல்கள் ஒழிக்கும் என்று சொல்லி அதில் எழுதியிருக்கிற அந்த வாசகத்தை கேட்க உண்மையாகவே சில நேரம் உண்மையாக எனக்கு மனம் உடைகிறது. இதால் தானே இவருக்கு இவ்வளவு பிரச்சனை. வந்தோமா, அரசியலில் குதிச்சோமா, ஒரு சீட்டில் உட்கார்ந்தோமா, அதுக்கு பிறகு ரெஸ்பெக்டாக 2 கடிதத்தை எழுதி கொடுத்தோமா அல்லது 2 பார் பெர்மிட் எடுத்து கொடுத்தோமான்னு இல்லாமல் தொடர்ந்தும் அதை விட மோசமாக எல்லா இடமும் ஊழல்களை கிண்டி ஊழல்களை பார்த்து அதை பிடிச்சி இதை பிடிச்சி எங்கெல்லாம் ஊழல் நடக்க அவன் எந்த பெரிய கொம்பனாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி போட்டு எடுத்து கதைக்கிறதால வந்த வினைகளுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் என்ன செய்ய வந்தவேண்டா, ஊழலை அழிக்க வந்தவை, ஊழலை ஒழிக்க வந்தவை இல்லை, ஊழலை வளர்த்து ஊழல்வாதிகளையும் வளர்த்து விடுறதுக்காக வந்தவை. ரைட். இப்போ ஏன் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன்டா, இதில் நான் தீர்ப்பு சொல்ல வரையில மக்கள் தீர்மானித்து கொள்ளணும் இந்த அரசாங்கம் யாருக்கானது. இந்த என்பிபின்ற செம்புகள் இருக்கிறீங்களோ, அனுரகுமார திசநாயக்கான்னு போய் ஃபோட்டோவையும் எடுத்து செல்ஃபியையும் எடுத்து இந்த பருத்துறையில் எடுத்து கொடுத்த ஆதாரத்தால் தான் இன்றைக்கு அந்த ஐநாவில் திரும்ப போட்டு காட்ட போகிறாங்க. எங்களோட தமிழ் மக்கள் எங்களை தேசிய தலைவராக ஏற்றுக்கொள்ள இந்த இளங்குமரனுக்கு மாலை போடுற செம்புகளை 15 கிலோமீட்டர் ரோட்டை திறந்து விட்டுட்டு ஏதோ தமிழ் தேசியம் பெற்று தந்த மாதிரி தமிழ் தேசியம் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். எனக்கும் பொழுதுபோக தானே வேணும், அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். தமிழ் தேசியம் பெற்று தந்த மாதிரி கதைச்சி கொண்டு திரிகிற இந்த ஏமாலை கூட்டங்களுக்கு சொல்கிறேன், பாதுகாப்பை தமிழ் மக்கள் யாருக்கு கொடுக்கணும் என்றதை நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்க. சரியோ? அவர் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும்ன்றவங்க 22 பார் கொடுத்து இப்போ இதுக்குள்ளே இருக்கிற லிங்கையும் விளங்கிக் கொள்ளுங்க. அதைத்தான் நான் முக்கியமாக சொல்ல வரேன். என்னென்னா, சிறிதரனும் தேசிய மக்கள் சக்தியும் ரோட்டில் சண்டை பிடிப்பினமா. அவர் கரண்ட் கம்பி என்றுவர், நீங்கள் கரண்ட்ண்டா நாங்கள் கரண்ட் கம்பி என்றுவர், இவர் கரண்ட் என்றுவர், 2ம் கரண்டில் அடிபட்ட காக்காக்கள் மாதிரி இப்படியே ரோட்டில் 2 சண்டை பிடிச்சி 10-15 கேம்பஸ் படி எங்களை முசுப்பேற்றி விட்டு அடிபடுங்கடா கொள்படுங்கடான்னுட்டு, சிறியண்ணே நீங்கள் ரோட்டில் 2 கத்துங்கோ, நாங்கள் உங்களுக்கு இங்கே சிறப்பு பாதுகாப்பு தாரோம்ட்டு சந்திரசேகர் அங்கே கதைச்சி இவருக்கு சிறப்பு பாதுகாப்பு. அதே மாதிரி தான் இந்த சைக்கிள் கட்சியும் கத்துவாங்க, குளறுவாங்க. கயேந்திரமார் பொன்னம்பலத்துக்கு இதுவரைக்கும் ஒரு வழக்கும் விழாது. யாரில் வழக்கு விழுமெண்டா ஒன்று அந்த செல்வராச கயேந்திரன் போய் வழக்க வாங்குவார், இவர் அதுக்கு அரசியல் ரீதியாக அங்காலையெல்லாம் கதைச்சி வழக்க வாபஸ் வாங்குவார். அல்ல சுஹாஸ் போய் வழக்கு வாங்குவார், அதை கயேந்திரகுமார் எல்லாம் அடிச்சுன்னு ஊற்று விடுவார். சரியோ? இந்த கள்ள கூட்டங்களுக்கு எப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தோட முழு பின்கதவால் டீலிங். ஆனால் மஹிந்த ராஜபக்சேன்ற மேடையில் ஏறி நீங்கள் தீவிரவாதி என்று சொல்கிற அந்த அமைப்பில் எங்களோட அப்பா பொலிசாக இருந்தவர் என்று சொல்கிற ஒரு தமிழனுக்கு நெஞ்சில் தைரியம் இருக்கணும். அதுக்கு சரியா? அதுக்கு நெஞ்சில் தைரியம் இருக்கணும், நெஞ்சில் ஒரு துளியளவாது ஈரம் இருக்கணும். ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, வெறும் பிசுக்கோத்துகள். கதைக்க விரும்பல. என்ன பிரச்சனை எனக்கு சரியான கவலை. டாக்டருக்கு இப்படி செய்கிறதால உண்மையிலே நான் யோசிக்கிறேன், கையை காலையாவது பிடிச்சாவது ஒரு அமைச்சு பதவி ஒன்று எடுக்கணும், எடுத்து அதுக்கு பிறகு சில விஷயங்களை செய்யணும்ன்றதை என் ஆசை. டாக்டர் எப்படி சிந்திக்கிறார், அவருக்கு நான் அரசியலுக்கு அட்வைஸ் சொல்லலாது. அவருக்கு தான் அங்கத்தைய கள நிலவரங்கள் அங்கத்தைய அரசியல் நிலவரங்கள் தெரியும். எனக்கு ஒரு ஆசை, சரியான இடத்துல சரியான நபரை நாங்கள் கொண்டு இருத்தி விட்டோம் என்று சொன்னால் அதுக்கு பிறகு நடக்கிறதெல்லாம் அதிரடியாக தான் இருக்கும். மாகாண சபையில் ஒரு கனவு, அதை அவர் சொல்லி கொண்டு வரார், அது வைக்கணும். இந்த அரசாங்கம் வைக்காது, கல் அரசாங்கம். இவங்க எல்லாருமே இந்த என்பிபி அரசாங்கமும் தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு வெல பின்னலுக்குள்ளதான் இருக்கணும். அதுக்கு டக்ளஸ் தேவானந்தாவும் இருக்கிறாருண்டேக தமிழ் தேசியம் மிக விரைவில் கிடைக்கும். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வெட்டும் புலி சிரிச்சு வருது, சுத்தி தான் போடுங்கடா. சுட்டு விரல் அசைவ கொஞ்சம் உத்து தான் பாருங்கடா.
எட்டி நடக்கல கட்டளை கேளுங்கடா